ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் தோசை 4 விதமான தோசை வந்து சுட்டு காட்ட போகிறேன். ஒரு தோசை மாவு வச்சு நம்ம 4 விதமாக வந்து எப்படியெல்லாம் வந்து விதவிதமாக தோசை சுட்டு வீட்டில் உள்ளவங்கள அசத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் வந்து தோசை மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலக்கி வச்சுக்கிறேன். கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி கலக்கி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கார தோசை வந்து சுட போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு பெரிய சைஸ் பல்லாரி, அப்படி இல்லைன்னா மீடியம் சைஸ் பல்லாரி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு. இது கூடவே வந்து தக்காளி சேர்க்கணும். உங்களுக்கு வந்து நிறைய கார தோசை சுடணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய சைஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மீடியம் சைஸே நம்மளுக்கு போதுமானது. நான் வந்து வரமிளகா இருக்குல்ல, நம்ம வந்து நீட்டமாக இருக்க வரமிளகாவை நான் வந்து ஒரு 10 நிமிஷமாக வந்து தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதையும் அது கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் எல்லோரும் காரம் கம்மியாக சேர்க்குறதுனால நான் வந்து 3 சேர்த்துருக்கேன். ஒரு வேளை நீங்கள் அதிகமாக சேர்க்கணும், உங்கள் வீட்டில் காரம் சேர்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கணும். தண்ணி எதுவுமே சேர்க்காம இப்போ நம்ம வந்து இது மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி சுத்தமாக எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரிக்கு இருக்கணும். நீங்கள் வந்து வரமிளகா வந்து காஷ்மீரி மிளகான்னு சொல்லுவாங்கள்ல, அது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா ரெட் கலரில் கலர் கிடைக்கும். நான் வந்து நம்ம வீட்டில் தானே அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து நார்மலாக சுட்டு காட்டுறேன். அப்புறம் ஆயில் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கிளாஸில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் நல்லா தோசைக்கல்ல அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து விடணும். அப்படின்னா நம்மளுக்கு வந்து தோசை வந்து நல்லா சுற்றி பெருசாக ஊற்றுறதுக்கு நல்லா கரெக்டாக வரும். நம்ம ஆயில் மட்டும் தேய்ச்சிட்டு நம்ம தோசை ஊற்றணும் அப்படின்னா பெருசாக வார்க்கிறதுக்கு வராது. அதுக்காக மட்டும்தான் தண்ணி தெளித்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம தோசை வந்து ஊற்றிக்கலாம். எப்போவுமே நான் ஒரே தோசை நார்மலாக சும்மா நார்மல் தோசை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்மளுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அசத்தி விடுங்க. நல்லா ஜாலியாக சாப்பிடுவாங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும். அப்புறம் வந்து நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். இது வீட்டில் எடுத்த நெய் தான். நெய் இல்லாதவங்க ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு செய்தா இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் நெய் வந்து ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நல்ல மணமாகவும் இருக்கும். அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். நெய்யெல்லாம் உருகினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் முன்னாலே சொல்லிக்கிறேன், நம்ம வந்து காஷ்மீரி மிளகாய் சேர்க்கல, அதனால நம்மளுக்கு வந்து கலர் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு வேணும் விருப்பம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து நான் நாட்டு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அதனால மட்டும்தான் எனக்கு வந்து இப்படி இருக்குது. இந்த ஊர் சைட்லலாம் கிடைக்கும்ல, அந்த மிளகாய் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது திருப்பி போடணும்னு நினைக்கிறவங்க திருப்பி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து இப்படியே இருக்கிறது எனக்கு பிடிக்கும். அதனால நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். ஒரு தோசை முடிஞ்சது. அடுத்த தோசை பார்க்கலாம். அதுக்கும் அதே மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடுங்க. அப்புறம் அந்த தண்ணி எல்லாம் இதானதுக்கப்புறம் நம்ம வந்து மாவு ஊற்றலாம். மாவு ஊற்றிட்டு நல்லா வந்து வட்டமாக நல்லா வாத்து விடுங்க. நம்ம தண்ணி இப்படி வந்து தொளிச்சு விடுறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு அப்படி நம்ம எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு நம்ம பெருசாக ஊற்ற முடியும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு வந்து மாவு ஒரு மாதிரி சுருண்டு விடுற மாதிரி விழுந்துடும். இது வெங்காய தோசைனால நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமாகவே வெங்காயத்தை வந்து தூவி விடலாம். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இப்படி வெங்காய தோசை சுட்டால் தான் பிடிக்கும். நீங்கள் எப்படி சுடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய்யை சேர்க்கறதா இருந்தால் கூட நெய்க்கு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கீழே நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து திருப்பி போடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க கரண்டியை வச்சு. கீழே நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துடலாம். சுட சுட வெங்காய தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த தோசை பார்க்கலாம் வாங்க.
அடுத்த தோசைக்கு வெங்காயம் கேரட்லாம் போட்டு ஊத்தாப்பம் மாதிரி போட போகிறோம். அதுக்கு வந்து ரொம்ப பெருசாக வந்து நம்ம லேசாலாம் ஊற்ற தேவையில்லை, கொஞ்சம் தடிமனாகவே நம்ம ஊற்றிக்கலாம். ஊத்தாப்பத்துக்கு எப்படி நம்ம ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றிக்கோங்க. இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து மேலே தூவி விட்டுறலாம். கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்போ. அப்புறம் வந்து மெயின் கேரட்டை வந்து நம்ம துருவி சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு துருவி சேர்க்குறனா அவங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும், அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் நிறையவே வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம பொரியல் அப்படிலாம் கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க, சாம்பார்லலாம் கிடந்தால் சாப்பிட மாட்டாங்க. நம்ம இப்படி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் நான் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து நல்லா உள்ள 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா ஊற்றி விடுங்க. அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெளியிலையும் நல்லா தேய்ச்சி விடுங்க. நெய்யில் அந்த கேரட்டு வெங்காயம்லாம் இதாகி வர்றப்போ நம்மளுக்கு வந்து ஸ்மெல் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அருமையாகவும் இருக்கும். கரண்டியை வச்சுட்டு இப்படியே வந்து அமுக்கி விடுங்க, அப்படி இல்லைன்னா நம்ம திருப்பி போடுறப்போ எல்லாம் கீழே போயிடும். உங்களுக்கு மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நேரம் வச்சுக்கோங்க. நான் வந்து எனக்கு லேசாக இருந்தாலே போதும் அப்படின்னு அவங்க வீட்டில் சொன்னதுனால நான் வந்து இப்போ வந்து அதை திருப்பி போட்டுக்கிறேன். எனக்கு கம்மன்னு நம்மளுக்கு இந்த தோசையும் ரெடி ஆயிருச்சு. இப்போ அது வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். இதை நீங்கள் இதை ரொம்ப நேரம் கீழே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கேரட் வந்து கருகி போகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக வந்து சுட்டுக்கோங்க. நம்ம அடுத்த தோசை இப்போ ரெடி பண்ணலாம். முட்டை தோசைக்கும் அதே மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க. 1 முட்டை எடுத்துருக்கேன், அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசையில் வந்து சேர்த்துக்கலாம். ஒவ்வொருத்தங்க வந்து முட்டையை அப்படியே தோசையில் வந்து உடச்சி ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. ஆனால் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா அடித்து விட்டுட்டு மேலே ஊற்றி எடுத்துக்கலாம். அப்படின்னா நம்மளுக்கு அந்த கொஞ்சம் புஷ்ஷுன்னு கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆம்லேட் மாதிரி. அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க மாவுலேயே முட்டையை கலக்கி கூட சுடுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சுடுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆனால் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லாயிருக்கும். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக மேலே வந்து நம்ம எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். கீழே வெந்துருச்சு, இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கிடுவோம். முட்டை தோசைன்னு சொல்லிக்கலாம், ஆம்லேட் தோசைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டுக்கு நான் கேரண்டி செம்மையாக இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு சைடிஷ்லாம் தேவையே இல்லை, நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். டேஸ்ட் ஏன்னா வெங்காயம்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி காரம் ஏன் சேர்க்கலன்னா எங்கள் குழந்தை சாப்பிட்றதுனால நாங்கள் வந்து காரம்லாம் சேர்க்கல. உங்களுக்கு வேணுன்னா கூட பச்சை மிளகாவை விதையை எடுத்துகிட்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு வேணால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், முட்டை தோசை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஃபேவரட்டான தோசை. உங்கள் வீட்லேயும் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.